இவன் என் மனைவி நிறமாச கர்ப்பிணி. திடீர்னு பிரசவ வலி வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கியிருக்கிறது இடம் கொடுத்தீங்கன்னா. அடியாத்தி என்ன பாக்குற? உள்ள வர சொல்ல. வாங்கம்மா வாங்க. மெதுவா அம்மா வாங்கம்மா. ஐயா நீங்க கொடுங்க. வாங்க மெதுவா. ஒண்ணு இல்லம்மா வாங்க. அம்மா வாங்க உட்காருங்கம்மா. மெதுவா. ஐயா நீங்க செய்த உதவியை நீங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். பரவாயில்லைங்க. இங்க பக்கத்துல யாராவது டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க தான் தயவு செய்து எப்படியாவது வந்து என் மனைவி காப்பாற்றணும். ஏதோ வர்ற வழியில் இப்படி ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன். வாங்க டாக்டரையா வாங்க. ஐயா பாத்தீங்களா தங்க விக்கிரகம் மாதிரி உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அம்மா எப்படி இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மயக்கம் தெளிஞ்சது. குழந்தைய பார்த்துட்டு இப்பதான் தூங்குறாங்க. வெரி குட் வெரி குட். நான் அப்பவே நினைச்சேன் எனக்கு வேலையே இருக்காதுன்னு. லீலாவுக்கு குழந்தைதான் இல்லையே தவிர இந்த மாதிரி பிரசவங்கள்லாம் எவ்வளவோ பார்த்துருக்கு. நல்ல கைராசி. உங்க குழந்தைக்கு 100 ஆயிடுச்சு. தேங்க்யூ டாக்டர். நான் வரட்டுங்களா? இந்த இதை என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்க. ஐயா வேண்டாங்க வேண்டாங்க. ஐயா நாங்க ஏழைக்கு தாங்க. நாங்க செஞ்ச சின்ன உதவிக்கு உங்ககிட்ட நாங்க பலனை எதிர்பார்க்கல ஐயா. அப்பா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சரி உனக்கு வேற எந்த உதவி வேணாலும் கேட்டு நான் செய்யறேன். ஐயா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. இதே மாதிரி எங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நீங்க வேண்டிங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா. உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியுது. என் மனைவிக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருந்தா ஒரு குழந்தைய நான் உனக்கே கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தையே போதும் ஐயா. இந்த வார்த்தையே போதுங்க. நான் வரட்டுமா? ஐயோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. என்னடி இது? நிஜமாவே அவங்களுக்கு ரெட்ட குழந்தை தான் பிறந்துச்சு. அப்படின்னா ஒரு குழந்தை எடுத்து மறைச்சு வச்சுக்கியா? அதுல என்ன தப்பு? 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க? ரெட்ட குழந்தை பிறந்தா ஒரு குழந்தை நிச்சயமா தரேன்னு அந்த ஐயா சொல்லல. அப்புறம் என்ன? ஒடி பைத்தியம். வாய் இருக்க அது சுலபமா சொல்லிடும். ஆனா மனசு வர வேண்டாம். நம்ம ரொம்ப ஏழைங்க. இந்த குடிசையில இந்த குழந்தைய எப்படிமா சுகமா வளர்க்க முடியும்? சுகமா? பணம் காசு இருந்தா தான் சுகமா? நீ பாரு இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு பாரு. பங்களாவில தேடினாலும் கிடைக்காத அன்பு பாசத்தை ஊட்டி இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன். ராஜாத்தி என் பட்டு என் செல்லும்.
மருந்து சாப்பிடுங்க. மருந்தா? இன்னும் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? பாட்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வாணி, இளவரசி மாதிரி இருக்க வேண்டிய நீ இப்படி வேலைக்காரியா கஷ்டப்படுறதை பார்க்கும்போது அந்த வேதனையை என்னால பொறுக்க முடியல அம்மா. உன்னை பெத்தவங்க இருந்தா நீ இப்படி இருப்பியா? இப்ப அதெல்லாம் எதுக்கு பாட்டி? முடிஞ்சு போனது தொடரவா போகுது. அடியே வாணி, என் கழுதை எங்கடி தொலைஞ்சு போயிட்ட? வேலைக்காரிய கூட இப்படி கூப்பிட மாட்டாங்க. சித்தியா சித்தி. போட்டும் பாட்டி. வாணி வந்துட்டே சித்தி. போம்மா போ. ஆண்டவா. வாணி சோப்படுத்து வந்தியா? இதை கொண்டு வர. என்ன கேட்டாலும் இதை கொண்டு வர, இதை கொண்டு வர. எதையும் தானா செய்யறது இல்ல, சொன்னாத்தான் செய்யறது. மூதேவி இவனுக்குன்னு வந்து சேர்ந்துருக்கிய. என்னங்க என்ன செய்றீங்க? நம்ம பொண்ணு ஷூவுக்கு பாதிச்சு போட்டுக்கிட்டு. நீங்க ஏன் போடணும்? நான் தானே போடணும். அவன்கிட்ட கொடுங்க. பரவாயில்ல, நானே போடுறேன். ஏண்டி நிக்கிற? எடுத்து விட்டு போ. இது கூடவா அது செய்யணும்? வாய மூடுங்க. சீக்கிரம். உன்னை எவன்டா காப்பி கொண்டு வர சொன்னது? எங்கடா வாணி? வாணியம்மாவுக்கு வீட்டுல நிறைய வேலைங்க. நீ என்ன செய்யற? போடா. ஏய், அந்த ஃப்ராக் ரொம்ப காஸ்ட்லி. ஜாக்கிரதையா அரேஞ்ச் பண்ணு. இந்த வீட்டுல அந்த பொண்ணு காலையில இருந்து ராத்திரி வரையில மாடா உழைக்குது. அண்ணன் பொண்ணு மேல என்ன அனுதாபம்? ஏன் 3 வேளை மூக்கு பிடிக்க கொட்டிக்கிறாளே, வேலை செய்த என்னவா? வேலை செய்யறதுல ஒரு அளவு வேணா? கீழே சுடு தண்ணி வச்சு தினசரி மாடி மேல கொண்டாந்து கொட்டுடிங்கிற. ஏன் பாத்ரூம்ல தான் ஹீட்டர் இருக்குல்ல, அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன? பணத்துக்கு எங்க போறது? மாசம் மாசம் அந்த வக்கீல் வந்து நமக்கு பிச்சை காசு கொடுக்கணும். செத்து போனவங்க அண்ணன் அவ்வளவு லட்சணமா ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இருக்கிற ஆஸ்தி பூராவும் வாணி மேல எழுதி வச்சாச்சு. கேவலம் உங்களை ஒரு காடினா போட்டுக்க கூடாது? கூட பிறந்த தம்பின்னு பேரு. உங்க மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை வரும்? உன் பேச்சை கேட்டு பாகத்தை பிரிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டோம். வந்து சேர்ந்ததுங்க உங்க பட்டாளம். சின்ன தீத்தானுங்க. வேற வழி இல்லாம மறுபடியும் அண்ணன் காலில் விழுந்து இப்ப அவரு சோத்த தின்னுகிட்டு இருக்கிறோம். எப்படியோ நடந்து போச்சு. வாணிக்கு ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விட்டு கடைசி வரையில அவங்க நிழல்ல இருந்துட்டு போவோமே. ஓ, நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் தம்பி கோபால் இந்த வீட்டுல எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன நம்ம பொண்ணு ஷீலாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஐயோ ஐயோ, அதுதான் இல்ல. வாணி அவனுக்கு கட்டி வச்சு இந்த ஆஸ்தி பூராவும் நம்மளை விட்டு போகாம பத்திரமா பாதுகாக்கிறதா என் திட்டம். இது கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது. நான் பாலிஷ் போட்டுமா? வேண்டாம் ராஜா, நான் போட்டுக்கிறேன். உங்க அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. ஏ வாணி, சோப் எங்கடி? ஐயோ மறந்துட்டேன். கொண்டு வர சித்தி. இதுக்கு இவ்வளவு நேரமா? மூஞ்ச பாரு. தொலை. வாணி, என்னைய அடிக்கடி கொஞ்சம் கவனிக்க கூடாதா? இப்ப என்ன செய்யணும்? உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யற? இந்த ஜிப்பாவை கொஞ்சம் பட்டன் வச்சு கூட. எல்லா பட்டனும் சரியா தான் இருக்கு. வாணி, வாணி, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இத பாரு, நீ மட்டும் நான் சொல்றபடி நடந்துகிட்ட அப்புறம் இந்த வீட்டுல உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. நீதான் என்ன நம்பவே மாட்டேங்கிறியே. இத பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. ஆமா வாணி, வாணி, வாணி. மம்மி 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 பார் மம்மி 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 பார் மம்மி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மாதிரி? என்ன இல்ல சித்தி, நான் இஸ்திரி போட்டுட்டு இருந்தேன். நீங்க சோப் பண்ண சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அது வந்து இல்ல மம்மி, இவ வேணும்னு செய்திருக்கா. இவளுக்கு என் மேல ரொம்ப பொறாமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்லி ட்ரெஸ் மம்மி இது. அவள நினைச்சுமா உனக்கு? இல்ல சித்தி. என்னடி
ஐயா, இந்த இட்லியை வாணி கொடுத்துட்டு வாங்க. நீ போடா. நாகு, நான் சொல்றத கேளு. வாணி பசியோட அழுதுகிட்டு இருக்கு 2 நாளா. போதும் உங்க சிபாரிசு. வாயை மூடுங்க. அவளுக்கு திமிரு அதிகமா போச்சு. இப்படி பட்டினி பாட்டா தான் ஒழுங்கா பயந்துகிட்டு வேலை செய்வா. நீங்க சாப்பிடுங்க. வாமா, சாப்பிடு. இந்த கன்றாவியை யார் சாப்பிடுவா? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஈரான் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன். மம்மி பணம் கொடு மம்மி. இவன் தானா? என்னம்மா டிஃபனுக்கு 100 ரூபா போறாதா? உங்களுக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு எவ்வளவோ செலவு இருக்கு. மம்மி இன்னும் ஒரு 100 rupees கொடு மம்மி. காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு தான் முதல் தேதி. ஆமா, இன்னைக்கு முதல் தேதி. அந்த மடைய வக்கீல் வருவானே. வணக்கங்க. வணக்கம். வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உட்காருங்க. என்ன மிஸ்டர் சபாபதி, இன்னும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, பாதி தலையில வலி, பாதி தலையில இடி. ராமு, அம்மா. வக்கீலையோ காபி பராரம் கொண்டு வா. எதுக்குமா? நான் அவசரமா போகணும். வாணியை கூப்பிடுங்க. வக்கீல் சார், நானும் பாக்குறேன். மாசம் ஏதோ ஒரு சுமையை கழிச்சிட்டு போற மாதிரி தான் வர்றீங்க. பொறுப்பே ஒரு சொம்மதானங்களே. உங்க அண்ணன் போகும்போது தன்னுடைய சகலவிதமான சொத்துக்களுக்கும் என்ன ட்ரஸ்டி ஆக்கிட்டு போயிட்டாரு. ஒருத்தருடைய ஆஸ்தி பாஸ்திகளை நிர்வாகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? தாய் தகப்பல்லாத வாணியை வளர்க்கறதுக்கு நாங்க படுற கஷ்டம் இருக்குதே, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பெத்த பொண்ண கூட நான் கவனிக்கிறது இல்ல. ஏன்னா குத்தங்குற சொல்லிடுவாங்களோங்கிற பயம். ஏங்க? ஆமா ஆமா, அந்த பயத்துல தான் நாகு கூட பாதி அடைச்சு போச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வாணிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க கஷ்டமும் தீரும், என் கடமையும் முடிஞ்சிடும். அது சரிதான். இது வரைக்கும் எத்தனையோ பையன்களை பார்த்துட்டோம். ஆனா ஒரு பையனாவது எங்க மனசுக்கு பிடிக்கல. ஆமா ஆமா, மனசுக்கு பிடிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா என்ன? எனக்கு பிடிச்சா நாகுக்கு பிடிக்கல, நாகு பிடிச்சா எனக்கு பிடிக்கல. வக்கீல் சார், நீங்களே முயற்சி பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. பாருங்க பாருங்க, நாங்களும் பாக்குறோம். என்னம்மா நீ எடுத்துக்கிட்டு வர்ற? வேலைக்காரன் எங்க போனா? வக்கீல் சார், வாணிக்கு குழந்தையில இருந்து வீட்டு வேலை செய்யறவன கொள்ள ஆசை. வேலை செய்ய வேண்டாம்னாலும் கேட்காது. ஏதாவது ஒரு வேலை செய்துகிட்டே இருக்கும். பெண் குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கணும். ஏம்மா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேங்க. இந்தம்மா, இந்த மாசத்து பணம் என்கிட்ட இருக்குங்க. இந்தம்மா வாணி, எண்ணி பாத்துக்கம்மா. எதுக்கு? எல்லாம் சரியா இருக்கும். எதுக்கு எண்ணி பாத்துக்கிறது நல்லது இல்லையா? சித்துப்பாட கொடுமா. இந்தாங்க, எண்ணி பாருங்க. சரியா தான் இருக்கு. வக்கீல் ஐயா ஒரு முறைக்கு சொல்லிருக்காரு. எல்லாம் சரியா எண்ணி பார்த்தா கொண்டு வந்திருப்பாரு. அப்ப நான் புறப்படுறேன். காப்பி சாப்பிடாம புறப்படுறீங்க? வேணாங்க, எனக்கு அவசரமா வேலை இருக்கு. அவர் ஏன் அனாவசியமா தொந்தரப்படுத்திக்கிட்டு? அவருக்கு 1000 வேலை இருக்கும். ஆமா, நல்லா சொன்னீங்க. நான் வரேங்க. வரேம்மா வாணி. வாங்க. ஏன் முண்டா, ஏன் நின்றுட்டு இருக்கிற? எல்லாம் எடுத்துட்டு போ. சீக்கிரம். ஐயா, என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? வாணி எவ்வளவு அழகா இருக்கேம்மா. அப்போ இளவரசி மாதிரி சொன்னேனே, மாதிரி இல்ல அம்மா, நீ உண்மையில இளவரசியே தான். உனக்குன்னு ஒரு இளவரசன் வரத்தான் போறான். நான் என்ன அவ்வளவு அதிர்ஷ்டசாலியா? ஆமா வாணி, என்னமோ என் மனசு சொல்லுது. பெரியவங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும். பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. வாணி, வாணி, போயிட்டு வாமா, போயிட்டு வா. என்ன சித்தி? சித்தி நகையெல்லாம் கழட்டடி. ஓசி புடவை கட்டிக்கிட்டு ஊரா விட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வையாரமா பங்களாவை சுத்திக்கிட்டு வர்றியா? கழட்டடி சீக்கிரம். சீக்கிரமா. மகாராணிக்கு நகை கட்ட மனசு வரல போல இருக்குது. கொண்டாங்க. சீக்கிரமா கழட்டு. புடவை அவரு நான் ரூமுக்கு போய் அவுத்து கொடுக்குறேன். ரூமுக்கு என்னடி? ரூமுக்கு இங்க அவரு புடவை அவரு இல்ல. ஐயோ, வெளியே போடு. ஐயோ, ஓடி வெளியே ஓடி. இதல்லவா அழகு. உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல.
உள்ளவா அப்புறம் உனக்கு என்னடா வேலை? யூ ஃபூல், கெட் அவுட். உள்ள வந்து இனிமே குறைச்சிட்டவன போடா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே. இதே காணலினா நீங்க என்ன அம்பளே. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே. இதே காணலினா நீங்க என்ன அம்பளே. மல்லிகைப்பூ போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. மல்லிகைப்பூ போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. துல்லியமா தளதளத்த உடம்பு, இதே தொட்டிங்கன்னா கொட்டிவிடும் எறும்பு. தாத்தையா தக்கத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. கட்டழகே வெட்டி வெட்டி ஆடி முடிப்பா, ரெண்டு கண்ணுக்குள்ளே பூமியைய போட்டு அடப்பா. கட்டழகே வெட்டி வெட்டி ஆடி முடிப்பா, ரெண்டு கண்ணுக்குள்ளே பூமியைய போட்டு அடப்பா. கொட்டுகின்ற வார்த்தையில தேன வடிப்பா, சுத்தி கூடுகின்ற கூட்டத்துக்கு போதை கொடுப்பா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஒரு பொம்பளை. இது காணலைன்னா நீங்க என்ன ஆம்பளை. பள்ளியிலே வித்தை கற்க முடியலே, பசியை தீர்க்க வழியும் ஒன்றும் தெரியலே. பள்ளியிலே வித்தை கற்க முடியலே, பசியை தீர்க்க வழியும் ஒன்றும் தெரியலே. ஆடுகின்ற வித்தை காட்ட வந்தாரு, என் அழகை காட்டி காசு சேர்த்து கொண்டாரு. என் திறமை உனக்கு என்ன புரியுது? நான் எடுத்ததெல்லாம் நல்லதாக முடியுது. என்னை பார்க்க உலகமெல்லாம் திரளுது. அட இவனுக்கு மேல ஆளில்லேன்னு புகழுது. கை தட்டும் ஜனங்களை நீ பாரையா, என் கண்ணுக்காக தட்டுறாங்க கேளையா. கை தட்டும் ஜனங்களை நீ பாரையா, என் கண்ணுக்காக தட்டுறாங்க கேளையா. சபையிலே நான் வந்தாலே கைதட்டு, இதில் சண்டை என்ன நிறைஞ்சு போச்சு பணத்தட்டு. தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஒரு பொம்பளை. இதே காணலினா நீங்க என்ன ஆம்பளை.
ராணி, இது ரங்க, இது கண்ணன். ராணி, ரங்க, கண்ணன். பதற ராணி, அக்கா புடவை வாங்கணுமா 10 ரூபா கேட்டுச்சு. ரங்க. என்கிட்ட எதிரா காசு ஏன்? சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை அவ எடுத்துக்கிறான். சாராய கடை சாமி கண்ணுக்கு 50 ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ரங்க. கடைக்கு வரவெல்லாம் ஓசியில ஏன் கணக்குல குடிச்சிட்டு போயிடுறான். அவளுக்கு எதுக்கு போடவே, சும்மாவே இருக்க சொல்லு. ஏதோ கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. முதல்ல அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்லு. ஆமா, வாங்க வாங்க, பங்கு போட்டாச்சு. ரங்கா, இது உனக்கு. ஏ கண்ணா, இது உனக்குடா, இது எனக்கு. தூக்கு. என்னது? கால தூக்கு. ஏன்? திருட்டு கைத பணத்தை ஒளிச்சா வைக்கிற. அட ஆமா, இந்த ரோட் எப்படி இங்க வந்தது? பிச்சைக்கார பயப்புள்ள, உன் புத்தி ஒன்ன விட்டு போகலையா? ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கலப்புறேன். என்ன சொன்ன? ஏய், என் மேல கைய வைக்க உன்னை நசுக்கி சினிமா போஸ்டர் மாதிரி செவுத்துல ஒட்டி விடுவேன். நான் யார் தெரியுமில்ல? ரெங்க ரீடா கழட்டி விடுவேன். ஏய், என்னப்பா கத்தி காட்டுற? என்ன அப்படி அடிக்கிற? என்ன என்கிட்ட வச்சுட்ட? ஏய் ரங்கா, என்னை அடிக்கிற நீ? என்ன அடிக்கிற நீ? என்கிட்ட இன்னும் சமைக்கலமா? கோயில் போட்டு வந்து சீக்கிரமா சோறாக்கிறேன். நீயும் கோயிலுக்கு வா. எனக்கு என்ன வேலை கோயில்? இல்ல நீயே கேட்டுக்கோ. எனக்கு வேணுங்கிறதான் முருகன் கொடுத்துட்டானம்மா. என்னமா அது? தங்க விக்கிரகம் மாதிரி உன்னை கொடுத்துருக்கானே, இது போதாதா? ராணி, இப்பெல்லாம் முருகன் கிட்ட எனக்காக வேண்டிக்கிறது இல்லம்மா, உனக்காகத்தான் வேண்டிக்கிறேன். எனக்காவா? என்ன வேண்டிக்கிற? உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்டாமா. உனக்கு வேற வேலை இல்ல, போமா. ஏம்மா, தூக்கம் இல்லையா? ஏண்டி இன்னைக்கு ரங்கனோட சண்டை போட்டியாமே? அடா, தினம் இருக்கிறது தானேம்மா. ஆனா இன்னைக்கு தப்பு என்னதான். ஏண்டி அனாவசியமா அவங்க கூட சண்டை போடுற? பாவம், அது ரொம்ப நல்ல பிள்ளை. நீதான் மெச்சுக்கணும். இந்த பாரு, எனக்கோ வயசாயிடுச்சு. நான் சொல்றதை கேளுமா. பேசாம அந்த ரங்கனை கட்டிட்டு சந்தோஷமா இருமா. அவனையா? என்னடி அப்படி சொல்லிட்ட? அவனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா? ஆடி ஓடி சம்பாதிக்கலையா? கொஞ்சம் முன் கோபம். கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணம் இருக்கும். என்னடி மாப்பிள்ளை வராரு. ரொம்ப நல்ல சரக்கு. உமத்தங்கா பேட்டரி செல்லு வாழைப்பழத்தோல். அடாடா, என்ன கலவடா! ஒரு ரவுண்ட்ல அப்படியே ராக்கெட்ல போற மாதிரி தூக்குதே. வேகத்துக்கு பெட்ரோல், தாகத்துக்கு தண்ணி. மாப்பிள பகல்ல குட்டி கண்ணம், ராத்திரில புட்டி கண்ணம். இவனைய கட்டி சொல்றேன். இல்ல, சந்திரலோகத்துல இருந்து ஒரு மாப்பிள உன்னை தேடிட்டு வர போறான். ஆமாமா, உனக்கு தெரியாது? இப்பதான் சந்திரலோகத்துக்கு ராக்கெட் விட்டுருக்காங்க. பாரேன், சந்திரலோகத்துல இருந்து ஒரு இந்திரம் வரத்தான் போறான். வக்கீல் சார் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த காலத்துல எதை நம்புறதுன்னே தெரியும். மிஸ்டர் சபாபதி, உங்களோட தனியா பேசணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? பொண்ணு இதுதானா? ஆமாங்க, இதுதான் வாணி. இந்த ஆப்திக்கெல்லாம் ஒரே வாரிசு. கல்யாணம் ஆனதும் எல்லாம் வாணிக்கு சொந்தமாயிடும்.
வக்கீல் உங்களுக்கு விவரம் சொல்லியிருப்பாரே. ஆமா ஆமா சொன்னார். ஏங்க அந்த பொண்ணு யாரு? இவ என் பொண்ணு, காலேஜ் படிக்கிறான். இருந்தாலும் வீட்டு வேலை பூராவும் இதுதான் செய்யும். என்ன செய்யறது, இந்த வீட்டை பாதுகாத்து கொடுக்கறதே நாங்க தானே. அம்மா ஷீலா, அக்கா கிட்ட கொடுமா. வாணி, உன் கையால எல்லாருக்கும் காப்பி எடுத்து கொடுமா. வாணி, என்ன தயங்குற? ஓமா. என்ன காரியம் செஞ்சுட்டமா? மன்னிச்சுங்க, பதக்கத்துல கை தவறி வந்துட்டது. பாவம், உங்க சேலையெல்லாம் விழா போயிடுது. பரவாயில்ல. சரி வா போறோம். என்னங்க? இல்லைங்க ஐயா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இங்க நீங்க பார்த்ததெல்லாம் போய். சத்தியமா சொல்றேன், வாணி தங்கமான பொண்ணு. அத முகத்தை பாருங்க. மன்னிச்சிருங்கம்மா. ரவி, தயவு செய்து நான் சொல்றது நீயாவது நம்பு. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். வாணி எங்க பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. அந்த வக்கீல் சொன்னபடி உனக்கு வாணிதான் பொருத்தமான பொண்ணு. சரி ரவி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் கால்ல பாட்டி. எத்தனை நாளைக்கு தான் வர சம்பந்தத்தை எல்லாம் நான் கெடுத்துக்கிட்டே இருக்கிறது. இனிமேல் சும்மா இருந்த பிரயோஜனம் இல்ல. பாசமா பழகியோ பலவந்தப்படுத்தியோ அவளை வசப்படுத்திட்டா. அக்கா, இனிமே பாசமா பழகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. பலவந்தப்படுத்தி தான் அவளை என் வழிக்கு கொண்டு வரணும். நீ சொல்லிட்டே இல்ல, சீக்கிரமே காரியத்தை முடிச்சிடறேன். சரி போ.